ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ்க்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள்லாம் ரொம்ப கருத்து போயிருந்துச்சுன்னா எப்படி பளிச்சுன்னு பழையபடிக்கு பளபளன்னு ஆக்குறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா. தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த சமயத்தில் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் எதெல்லாம் நம்ம பளிச்சுன்னு ஆக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இன்றைக்கி கொலுசு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் தான் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இதை அப்படியே நம்ம வீட்டில் எதனா ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ எதுனா இருந்துச்சு அப்படின்னா நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு கொலுசு எப்படி பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய வாழைப்பழம் சட்டுன்னு பழுத்து போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். வாழைப்பழம் நல்லா 4-5 நாள் ஆனாலும் பழுக்காமல் அப்படியே இருக்கும். எப்பொழுதுமே பழுக்கக்கூடிய மெயின் பகுதி பார்த்தீங்கன்னா காம்பு பகுதி தான். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ஒவ்வொரு வாழைப்பழம் இது பெருசாக இருந்தனால ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் டசன் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காம்பு பகுதியில் அப்படியே நீங்கள் இது மாதிரி கட்டி வைக்கலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம கயிறு கொடி போட்டு நல்லா தொங்க விட்டோம் பழுக்காமல் அப்படியே இருக்கும். மெயின் கடைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழைப்பழத்தில் தொங்க விட்டுட்ருப்பாங்க. ஸோ பழுக்காத அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசி ஆகட்டும் இல்லை சாப்பாடு அரிசி ஆகட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது வண்டு பூச்சி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கு பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய அந்த அரிசியில் ஒவ்வொரு கொட்டாங்குச்சி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த அரிசியில் வண்டு பூச்சி எதுவுமே வராது, பூசணமும் பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் இப்போது மழைக்காலம் அதுக்கப்புறம் குளிர்காலன்றனால மழைக்காலத்தில் பூட்டு லாக் பண்ணக்கூடிய அந்த இடத்துல துரும்பிடிச்சிரும். துரும்பிடிச்சனால பார்த்தீங்கன்னா நம்மளால் சட்டுன்னு அது க்ளோஸ் பண்ணவும் ஓப்பன் பண்ணவும் வராது. இப்போ பாருங்கள், இந்த பூட்டு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம பழையபடிக்கு கொண்டு வரலான்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். இதை இப்போ நான் இந்த சாவி திருவுறம் பார்த்தீங்களா இந்த இடத்துல அதுக்கப்புறம் மேல் பொர்ஷனில் 3 பொர்ஷன்லையுமே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பூட்டு நல்ல பூட்டை வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக சூப்பராக ஸ்மூத்தாக போகுது பார்த்தீங்களா? இதே போல தான் இந்த பூட்டுமே அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக. ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டேன். அழகாக சூப்பராக பார்த்தீங்கன்னா பூட்டு நல்ல ஜம்முன்னு பூட்டுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பற்ற வைக்கக்கூடிய இந்த பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில பத்தி ஸ்மெல்லே இருக்காது, ஒரு சில பத்தி பார்த்தீங்கன்னா நின்று எரியாது. நம்ம வாங்கக்கூடிய இந்த பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே இருந்தாலும் நின்று எரியினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதனா ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியான பர்ஃப்யூம் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதை இந்த பத்திக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா பத்தி அந்த ஈரத்துக்கு நின்று எரியும். அதே சமயத்தில் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் நார்மல் சாதா பத்தி வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மழைக்காலம் குளிர்காலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த தீப்பெட்டி பற்றவே வராது. ஸோ அந்த ஈரப்பதம் இருக்கிறனால எப்பொழுதுமே தீப்பெட்டிக்குள்ளே கொஞ்சமாக அரிசி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஈரப்பதம் இருந்தாலும் அந்த தீக்குச்சி அழகாக எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி போட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா தீப்பெட்டி நம்ம எப்போ பற்றினாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பற்றும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த மாதிரி டேப்லெட் ஆகட்டும், டேனிக் ஆகட்டும் ஒரு சில டைமில் அதில் எத்தனை டோசேஜ் இருக்குது, எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது, என்னென்ன டீட்டெயில்ஸ்னு எதுவுமே குட்டி குட்டியாக இருக்கனால தெரியவே தெரியாது. ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி குட்டியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த குட்டி குட்டி எழுத்தே தெரியாது. அந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சிக்குங்க. ஃபோட்டோ பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு சூப்பராக கிளியராக குட்டி குட்டி லெட்டர்ஸுமே அழகாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுலேயே நம்ம எந்த பிளேஸில் ஸ்டோர் பண்ணலாம், ஸோ எவ்வளோ டோசேஜ் இருக்குது, எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது இதெல்லாமே நம்ம அழகாக அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே போல் தான் டானிக் பாட்டிலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸோ உடச்சதுக்கப்புறம் மீத தேங்காவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது காஞ்சி போயிடும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ எப்பொழுதுமே தேங்காய்லாம் உடச்சிட்டிங்க அப்படின்னா பாதி தேங்காயில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை லைட்டாக ஊற்றிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
ஸோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, 1 வாரம் ஆனாலும் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காஞ்சுமே போகாது. ஈஸியா நம்ம எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டேப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல வந்து இந்த மாரி எடுக்கணும்னு நினைப்போம். எடுக்கிற சமயத்தில என்ன ஆகும் அப்படின்னா, சட்டு நம்மளுக்கு எடுக்க வராது. ஸோ இப்போ ஈஸியான மெத்தட் ஒண்ணு சொல்லி தரேன் பாருங்க. அர்ஜென்ட் சமயத்தில எடுக்க வரலன்னா, இந்த மாரி எடுத்து பாருங்க. ஒண்ணுமில்ல ஃபேஸ் பவுடர் இருந்தா எடுத்துக்கங்க. அப்படி இல்லன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேப்ப சுத்தி இந்த மாரி போட்டுருங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி விரல வச்சு மூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்குன்னு அழகா நீங்க கண்டுபிடிச்சலாம் பாருங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல எப்பொழுதுமே வந்து அந்த பவுடர் வந்து ஸ்டக் ஆகி அப்படியே நின்றும். அந்த சமயத்தில நம்ம அழகா வந்து இந்த மாரி டேப்ப வந்து சூப்பரா வந்து பிரிச்சு எடுக்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, இந்த பாத்திரத்த பாருங்க. எந்த அளவுக்கு வந்து கரி பிடிச்சிருக்கு. ரொம்ப வந்து நம்ம சாதாரண கரை இல்ல, ரொம்ப வந்து அடி பிடிச்ச கரையா பிடிச்சிருக்கு. இந்த கரி பிடிச்ச கரைய வந்து எப்படி வந்து சுலபமா போக்குறது பார்க்கலாம். அதுக்காக இந்த மாரி கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் எடுத்துக்குங்க. ஸோ இத வந்து இதுக்குள்ள வந்து வைக்கிற மாரி இருக்கணும். நீங்க நினைக்கலாம் பெரிய பெரிய பாத்திரமா இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோல சொல்ற மாரி நீங்க ட்ரை பண்ணி வந்து கிளீன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பாத்திரத்துக்குள்ள கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடாவும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து டிஷ் வாஷ் லிக்விடும் சேர்த்து நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. அந்த சட்டியோட கீழ் பாகம் மட்டும் வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த சட்டிய வச்சிரலாம். ஸோ இப்போ வந்து கரெக்ட்டா வந்து உள்ள வந்து அமுங்கி போவாது. அதுக்காக இந்த மேல நம்ம இடிகள் இருக்கும்ல, அது வச்சுட்டீங்க அப்படின்னா டைட்டா இருக்கும். கீழுமே வந்து அழகா அந்த தண்ணீல முங்கி இருக்கும். இத வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சு எடுங்க. ஸோ இப்ப பாருங்க, இப்ப வச்சதுக்கப்புறம் அந்த சூட்டோட சூடா இந்த பாத்திரத்த நீங்க எடுத்துக்கங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல இன்னொரு ஒரு பொருளுமே நம்ம வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது நல்லா அந்த அடி பிடிச்ச கறை எல்லாமே வந்து சூப்பரா வந்து ஊறி கிடைக்கும். இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு நான் தேய்ச்சு காட்டுறேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தா எடுத்துக்கங்க. அந்த சுடு தண்ணீலயே தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாரி தேய்ச்சு எடுங்க. ஸோ பாருங்க இந்த இடத்துல தேய்ச்சத எடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கழுகி காட்டுறேன். இந்த இடம் மட்டும் சூப்பரா வந்து பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி அடி பிடிச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா, இந்த மாரி வந்து நீங்க கிளீன் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்கு அப்டின்னா, நல்ல தண்ணிய வந்து இந்த லிக்விட் அதாவது நம்ம பேக்கிங் சோடாவும், டிஷ் வாஷ் லிக்விடும் போட்டோம்னா, நல்லா கொதிக்க வச்சுட்டு, நல்லா துணியில பிடிச்சிட்டு, அந்த தண்ணிய தொட்டு தொட்டு நம்ம இந்த மாரி தேய்ச்சு எடுக்கணும். அந்த சூட்லயே. சூப்பரா வந்து பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்ப பாருங்க நடுவுல இந்த சென்டரா இருக்க பகுதி எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. ஸோ அதேபோல பேலன்ஸ் உள்ளதுமே வந்து நான் வந்து கிளீன் பண்ணிட்டு இந்த பாத்திரத்த உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஒரு 10 நிமிஷத்திலேயே சூப்பரா நம்மளோட பாத்திரம் வந்து நல்லா கிளீன் ஆயி கிடைச்சிருச்சு. பாருங்க நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு ரொம்ப நாள் கிளீன் பண்ணாம இருந்தனால, அந்த அடையாளம் தான் தெரியுது. மத்தபடி வந்து இந்த கரி பிடிச்ச இடம்லாம் வந்து சூப்பரா வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதே போல குக்கருமே அடி பிடிச்சிருச்சுன்னா, சேம் இந்த மாரி லிக்விடும் நம்ம பேக்கிங் சோடா போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்டின்னா, நல்லா குக்கருமே வந்து பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிரும். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்ல ஷெல்ஃபே இல்லாத இடத்துல சூப்பரா வந்து ஒரு ஷெல்ஃப் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக இந்த மாரி கார்ட்போர்ட் அட்டை இருந்தா எடுத்துங்க. நல்ல பெரிய தட்டா இருந்தா இந்த மாரி எடுத்துக்கங்க. சர்க்கிள் ஷேப்க்கு இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 சர்க்கிள் ஷேப் இந்த மாரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் வீடியோல காட்டுற மாரியே நல்லா இந்த மாரி கோன் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு 2, 2 கோன் ஷேப்பையும் இந்த மாரி ஒட்ட வச்சு தனியா நான் எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 6 ஷெல்ஃப் மாரி கிடைக்கும். இந்த 6 ஷெல்ஃபுக்குமே வந்து நம்ம கலர் பேப்பர் வீட்ல எதுனா இருந்துச்சுன்னா, இல்ல நியூஸ் பேப்பர் இருந்தா கூட நீங்க ஒட்டிக்கங்க. ஸோ இந்த மாரி ஒட்டும்போது நல்லா நம்மளுக்கு கனமா கிடைக்கும். ஸோ இந்த மாரி 3மே வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் நிக்கிறதுக்காக இந்த 3 ஸ்டாண்டுமே நிக்கிறதுக்காக 2 சைடுமே இந்த மாரி ஹுட்டலானது, அதுவுமே வந்து டபுள் டபுளா வந்து இந்த மாரி ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கும். ஸோ இதுவுமே வந்து கோன் ஷேப்க்கு தான் நான் வந்து ஒட்ட வச்சு எடுக்க போறேன். அவ்வளோதான் இந்த மாரி கோன் ஷேப்க்கு வந்து நீங்க 2மே நம்ம ஒட்டுனோம்ல, அதுவுமே வந்து கலர் பேப்பர் ஒட்டிட்டேன். ஸோ இது 2மே வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த சென்டர் போர்ஷன் அதாவது இந்த செல்ஃப் போர்ஷன வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி கன் க்ளூ வச்சு தான் ஒட்டி வச்சுதான் இன்னொரு சைடுமே இந்த மாரி ஒட்டி எடுத்துட்டா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும். இத வந்து நீங்க கிச்சனு, ஹாலு, ஈவன் ரூம்ல கூட வச்சுக்கலாம். அழகா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இது வச்சுக்கலாம். ஸோ இதே கார்பரேட்லயே நீங்க பெருசு செஞ்சாலும் பெரிய ஷெல்ஃப் மாரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா, டபுள் டபுளா நம்ம வந்து ஒட்டி தான் நம்ம இந்த மாரி வைக்கணும். அப்பதான் வந்து நல்ல வெயிட்டுமே தாங்கும். பாருங்க அழகா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.